தற்காலத்திலே வீதி ஒழுங்குகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய வாகனங்களை நாங்கள் ஓட்டுவது. வாகனங்களை நாங்கள் சரிவர ஓட்ட வேண்டும். வீதிகளிலே போகும்போது சரியாக போக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், உங்களுடைய கைகளாலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்திலே தற்சமயத்திலே நிறைய ஆக்சிடென்ட்கள் நம்முடைய சமூகத்தில் நடைபெறுகிறது. சமூகத்தை விடுங்க, நம்முடைய கிராமத்தில் கூட, நம்முடைய இந்த பாலமுனை கிராமத்தில் கூட அதிகமான ஆக்சிடென்ட்கள். என்ன காரணம் என்று பார்த்தால், சின்ன சின்ன ஆக்கள்கிட்ட என்ன வாகனத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க பெற்றோர்கள். இப்போ பொடியம்மாருக்கு ஒரு நோய் எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவனுக்கு தேவை ஒரு நல்ல பைக், ஒரு நல்ல போன், ஒரு நல்ல கண்ணாடி, கண்ணுக்கு போடுற ஒரு நல்ல கண்ணாடி, மூணும் கிடைச்சா ஒருத்தனுக்கு போகுது. அப்படியோ போவான், நம்மளோட யூனிவர்சிட்டிக்கு முன்னுக்கு போவான், நம்மளோட ஒளிவில் யூனிவர்சிட்டிக்கு முன்னுக்கு போவேன், இது மூணும் கிடைச்சா. அப்படி இல்லையா, அப்படியோ ஒரு பைக்கில் இந்த கண்டியாடுற கடை, நம்மளோட கல்வாக்கியால் அடியே போகிறேன், கல்வாக்கியால் அடியே போய் அவடுத்த நின்று போட்டோ பிடிக்கிறேன். இதுக்கு போகிற ஒரு பைக்கில் தான், யார்கிட்ட பைக்கிலாவது ஒரு நல்ல பைக் கிடைச்சா போதும். R1 கிடைச்சா பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. நல்ல பல்சர் ஒன்று கிடைச்சிட்டா உச்சியில் பூக்கும். எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிற, ஃபோட்டோ பிடிக்கிற, அதை போட்டு பாட்டு போட்டு அது போட்டு இது போட்டு. சின்ன சின்ன பொடியம்மாறு ஒவ்வொருத்தனுக்கும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கு. சின்ன சின்ன பொடியம்மாறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கானுங்க, ஆனால் அவனுக்கு டிக்டாக்ல அக்கௌண்ட். இப்படிப்பட்ட ஆட்களால் என்ன நடக்கும், ஆக்சிடென்ட்கள் சர்வசாதாரணமாக நடக்கும். இவர்களுக்கு வாகனங்களை கொடுக்கக்கூடியவர்கள் யார்? பெற்றோர்கள். பெற்றோர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் வகை கூற வேண்டும். இவ்வாறுபட்ட ஒருவர் அவராக போய் விழுந்து மரணிச்சார் என்று சொன்னால் தற்கொலை செய்து கொண்டவரை போலாவார். இவர் ஒருவரை அடித்து அந்த எதிரே வந்தவர் மரணித்தால் ஒருவரை கொலை செய்தவரை போலாவார். அந்த கொலை செய்ததற்கு உடந்தையாக இருந்ததற்காக அந்த வாகனத்தை கொடுத்த பெற்றோர்களுக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் தண்டனை வழங்குவான். அந்த பாவத்துக்கு துணை போனதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு பாவத்தை வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். தற்காலத்திலே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களது பிள்ளைகளுடைய நண்பர்கள் பற்றி கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். மழை பெய்கின்றது, மழை பெய்கின்ற போது வெள்ளம் ஓடுகின்றது. அந்த வெள்ளத்தை நீங்கள் எங்கால வெட்டி விடுறீங்களோ அந்த தண்ணியை நீங்கள் சாக்கடையோட பக்கம் வெட்டி விட்டீங்கன்னு சொன்னால் சாக்கடையோட தான் போய் என்ன செய்யும், அந்த தண்ணி சேரு. அப்படி இல்லை, ஒரு நல்ல தண்ணீரை பக்கம் வெட்டி விட்டீங்கன்னா நல்ல தண்ணீரை பக்கம் தான் போகும். உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய நண்பர்களை தேர்வு செய்து அவர்கள் எப்படி போக்கில் போனாலும் பிரச்சனை இல்லை, அவன் பள்ளிக்கு பெற தேவையில்லை, அவன் என்ன கேடுகட்டு போனாலும் பிரச்சனை இல்லை என்று விட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு கை சேதப்படுவீர்கள் நீங்கள் தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் சர்வசாதாரணமாக இதை நினைத்து விட்டு விடலாம். நாம் என்ன செய்கிறேன், இப்படியோ விட்டுருவேன், நாளைக்கு உங்களோட பிள்ளை அல்லாஹ் பாதுகாக்க ஒரு மரணத்தை சந்தித்தால் அல்லது ஏதோ ஒரு விடயத்தை இதன் மூலமாக சந்தித்தால், இன்று கூட ஒரு சின்ன பொடியன் 9 வயசு 9ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொடியன் 4 பேரை ஏற்றிட்டு பைக்கில் போவான். 6 பைக் கொடுத்த, 6 வாகனம் கொடுத்த. இந்த வாகனத்தினுடைய சொந்தக்காரர் யார்? சர்வ சாதாரணமாக பார்க்கும். கண்ணை மூலம் இவர்த்த நிற்க, கண்ணை துறக்கம் எங்கே நிற்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்கள் எல்லாம், இந்த வீதி ஒழுக்கங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சமூகத்தின் மீதான ஏனையவர்களுடைய பார்வை என்ன செய்யும்? ஒரு கெட்ட சமூகம் என்று சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணப்படும். அதை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக பெற்றோர்கள் இந்த விடயத்தில் முடிவெடுக்க வேண்டும். பேசிவிட்டு சென்று விடுவோம். மாறாக இதில் முடிவெடுக்க வேண்டியவர்கள் இளைஞர்கள் அல்ல, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், வாகனத்தை சிறுவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். இந்த விடயத்தை நாம் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளணும்.